இந்தியா முழுவதும் 22,000 ரயில்வே சேவைகள் இருந்தாலும் நீண்ட தூர பயணத்தை விரைவாக சென்றடையும் விதத்தில் நவீன வசதிகள் கொண்ட சதாப்தி மற்றும் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவை அனைத்தும் பகல் நேர ரயில்வே சேவைகளாகவே இருந்த நிலையில் ஏசி ரயிலாக இருந்தாலும் நீண்ட தூரம் அமர்ந்து கொண்டே செல்வது பயணிகளுக்கு சிரமத்தை தந்த நிலையில் படுக்க வசதி கொண்ட விரைவு ரயில் சேவை வேண்டும் என பயணிகள் கோரிக்கையை ஏற்றி இந்திய ரயில்வே முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்வே சேவையை நாளை பாரத பிரதமர் 17ஆம் தேதி மேற்கு வங்காளம் மால்டாவில் இருந்து துவக்கி வைக்கிறார். இந்த ரயில்வே சேவை அதிநவீன வசதி கொண்டது. இது அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் முக்கிய நகரங்களை இணைக்கிறது. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் எண் ஹவுரா டு ஹவுஹாட்டிக்கு 275575 என்ற எண்ணிலும், ஹவுஹாட்டி டு ஹவுராவுக்கு வண்டி எண் 27576 என இந்த வண்டிக்கு எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதற்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி விரைவில் தொடங்கும் என தெரிய வருகிறது. வாரத்தில் 6 நாட்கள் இயங்கும் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் புதன்கிழமை மட்டும் இயங்காது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஹவுராவில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுஹாட்டி வரை கிட்டத்தட்ட 958 கிலோமீட்டர் தூரத்தை 14 மணி நேரத்தில் கடக்கும் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் மொத்தம் 16 கோச்சுகளை கொண்டது. இதில் தேர்ட் ஏசி 3 ஸ்லீப்பர் பெர்த் கொண்ட படுக்கை வசதி கொண்ட 11 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. 611 படுக்கைகள் தேர்ட் ஏசியிலும், இரண்டாவது வகுப்பு படுக்கை வசதி கொண்ட 4 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. இதில் 188 பெர்த்துகள் கொண்டது. முதல் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட ஒரு பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது. இதில் 24 பெர்த்துகள் இணைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 823 பயணிகள் பயணிக்கலாம். ஹவுஹாட்டிலிருந்து மாலை 6:15க்கு புறப்படும் இந்த ரயில் ஹவுராவுக்கு மறுநாள் காலை 8:15க்கு சென்றடையும். இதேபோல் மறுமார்க்கமாக ஹவுராவிலிருந்து மாலை 6:20க்கு புறப்படும் இந்த ரயில் ஹவுஹாட்டிக்கு மறுநாள் காலை 8:20க்கு சென்றடையும். மொத்தம் 958 கிலோமீட்டர் தூரத்தை 14 மணி நேரத்தில் கடக்கும். கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலுக்கு முதல் வகுப்பு ஏசி படுக்கை வசதிக்கு ரூ. 3640 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இரண்டாம் வகுப்பு ஏசி வசதிக்கு படுக்கை வசதி கொண்ட இந்த ரயிலுக்கு பெர்த்துக்கு 2970 ரூபாயும், மூன்றாவது படுக்கை வசதி கொண்ட 3 ஸ்லீப்பர் கட்டணமாக 2299 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5% ஜிஎஸ்டி தனி. இந்த வந்தே பாரத் ரயிலின் டிக்கெட் முன்பதிவு இன்னும் சில தினங்களில் ஐஆர்டிசி முன்பதிவு ஆப் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த ரயிலில் ஆர்ஏசி டிக்கெட் கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வசதி கிடையாது. இது தவிர்த்து இந்த ரயிலில் முதியோருக்கு, பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் ரயில்வே பாஸ் உள்ளவர்களுக்கு ஒதுக்கீடு உண்டு. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுகள் கொண்ட டிக்கெட்டில் இந்த டிக்கெட்டில் பயணம் செய்ய முடியாது. ஆர்ஏசி வசதியும் கிடையாது. வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் சேவை பற்றி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் கூறும்போது, நவீன வசதி கொண்ட வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட இந்த ரயிலின் உள்ளே கிருமி நாசினிகளை கொள்ளும் வசதி கொண்டது. நவீன வசதி கொண்ட இந்த ரயில்வே சேவை நாளை 17ஆம் தேதி மேற்கு வங்கத்திலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதேபோல் படுக்கை வசதிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை நாடு முழுவதும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். இதன் அடுத்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை தமிழகத்திலிருந்து தொடங்கலாம் என தெரிய வருகிறது. இந்த இனிப்பு செய்தி விரைவில் அறிவிக்கப்படுமா என தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.